வர இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படியெல்லாம் சோசியல் மீடியா ஊடகங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் இங்கு பல்வேறு அறிவுரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அது சமயம் எங்களது மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்களும் முன்னாள் ஆளுநர் மதிப்புக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எல்லோரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வர இருக்கிற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக்கொண்ட ஒரு மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஆட்சி, காவல்துறை தலைமை டிஜிபியை கூட போட முடியாத ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அந்த பொதுக்கூட்டத்தில் நான் கூட பேசினேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை, இது தமிழகத்தில் நடைபெறுகிற ஒரு குடும்ப ஆட்சிக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல் அப்படின்னு நான் ஏற்கனவே அதில் பேசியிருந்தேன். அதில் காரணம், இன்றைக்கி விவசாயிகள் கடனெல்லாம் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒவ்வொரு விவசாயிகள்கிட்டும் போய் கேட்கலாம், எந்த விவசாயியுடைய கடனும் ரத்து பண்ணலை. சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. டாஸ்மாக் ஊழல் கிட்டத்தட்ட அது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் போய் கொண்டிருக்கிறது ஊழல். போதைப் பொருட்கள் எல்லா இடங்களிலும் கஞ்சா, பெத்தமைட்டின் போன்ற போதைப் பொருட்களை போட்டுட்டு 2 வயது சிறுமியை கூட விட்டு வைக்கலை. 2 வயது சிறுமி கூட உடலிலே இரத்த காயத்தோடு பாலியல் வன்கொடுமை. நேற்று முன்தினம் தூத்துக்குடி விளாத்துக்குளத்திலே +2 படிக்கிற மாணவியை அரக்கர்கள் ஒன்று சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்திருக்கிறார்கள். இது ஏதோ இன்றைக்கோ ஒரு நாள் நடக்கக்கூடிய செய்தி அல்ல. தினம் பத்திரிகையை புரட்டி பார்த்தால் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள், கற்பழிப்புகள், 60 வயது பெண்ணை விட்டு வைக்கல. அது காரணம் கஞ்சா. கையில் புத்தகத்தை எடுக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ பையில் கஞ்சா வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கிறது. பொதுமக்கள் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இல்லை, அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு விவரம் அதில் இல்லை. விஜயை பாஜக மிரட்டி சிபிஐ விசாரணைக்கு என்று அழைத்து கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்றாங்க. பாஜக விஜயோட பேச்சுவார்த்தை ஏதேனும் நடக்குதா? உங்களுக்கான விருப்பம் இருக்கா? எதிர்க்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்றது பூரா என்ன சொல்றாங்க? அவ்வளவு பொய்யை தான் சொல்றாங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானின் ஒரு பாட்டு உண்டு. அவ்வளோ பேரும் பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காங்க. கொலைகள் நடைபெறுகிறதா இல்லையா? தினம் 1 2 நாங்குநேரில் கஞ்சா போட்டுட்டு போகிற வரவங்களெல்லாம் வெட்டுறாங்க. சரி, மறுநாள் பேப்பர் எடுத்து பார்த்தா சிவகங்கையில் கஞ்சா போட்டுட்டு போகிற வரவங்களாம் வெட்டலாம். இப்போ இதை யார் செய்கிறாங்க? ஆளுங்கட்சி தானே செய்யுது. அது காரணம் என்ன? கஞ்சா தானே. ஒத்துக்கொள்ளுங்கிறீங்களா நீங்கள்? கஞ்சா தான். அதாவது நான் பேசுறது நாட்டு மக்களுக்காக, நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். உங்களுக்கெல்லாம் இருக்க ஒரே கவலை கூட்டணி இருக்கா இல்லையா? இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. நான் என்னை பொறுத்த மட்டும் இதுவரையும் எனக்கு எந்த விதமான கருத்தும் என்னுடைய இல்லை. மாநில தலைவர் கருத்துக்கள் இருக்கும்ல சார்? இல்லை, என்னுடைய கருத்து நான் சொல்ல முடியாது. எனக்கு அதாவது அவர் டெல்லிக்கு போகிறது எதுக்காக உங்களுக்கு தெரியும். இது முதல் முறை போல
கரூர் நடந்த சம்பவத்துக்காக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அதையும் எதையும் நீங்கள் இணைத்து பேசுவது என்பது அது இப்படி எந்த வேலையில் இருக்குன்னு கூட்டணி வந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா? இல்லை, அதை பற்றி நான் இன்னைக்கு எதுவும் எந்த கருத்தும் என்னால் சொல்ல முடியும். திமுக கூட்டணி கட்சிகள் சிலிண்டர் விலை பெட்ரோல் சிலிண்டர் கூட்டணி போராட்டம் பண்ணுறாங்க சார் நாளைக்கு. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் அன்றைக்கி ஏற்கனவே சொன்னேன். அதாவது இன்னைக்கு கப்பல் வந்திருக்கு, எதனால் வந்திருக்குன்னு தெரியும். ஒரு உண்மை நிலைமையாக நாட்டு மக்களுக்கு போயிடணும். உலகம் பூரா போர் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும் எந்த போரும் இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே அக்க போராக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே அக்க போராக இருக்குது. இந்தியாவில் எந்த போரும் இல்லை. ஆனால் உலகத்தில் போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடக்கக்கூடிய காலங்களில் என்னெல்லாம் நடைபெறுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் பிரதமர் நேற்று பேசியிருக்காங்க, இது குறித்து கூட்டம் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் முறையாக கொடுக்க வேண்டுங்கிறதுல இன்றைக்கி மத்திய அரசாங்கம் அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இவ்வளவு பேசுகிறவங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போன்னு சொன்னாங்களா, குறைச்சாங்களா? பெட்ரோலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாயும் குறைப்போன்னு சொன்னாங்களா, இதுவரையும் குறைச்சாங்களா? இல்லை காவிரி குண்டாறு இணைப்போன்னு சொன்னாங்களே, இணைச்சாங்களா? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டம் ஏதாவது நிறைவேற்றினார்களா? அதையெல்லாம் பற்றி சொல்லாமல் நடைபெறுகிற உலகத்தில் நடைபெறுகிற போர் காரணமாக ஒரு சில சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இதையெல்லாம் பெருசுபடுத்த எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? உள்ள முகாமில் பேசுகிறீங்க, ஒரு கருத்து சொன்னீங்க. இங்கே இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை, திமுகவினர் தான் பெட்ரோல் பங்கு 100-200 பேரை வண்டியை அனுப்பி இந்த மாதிரி உண்மையில் நம்ம இப்போ நீங்கள் நேற்று திருப்பதியில் வாங்க கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லா பெட்ரோலுமே கூட்டமாக இருக்க மாதிரி. இப்போ நீங்கள் கூட என்ன உங்களுக்கு டீசல் பெட்ரோல் கிடைச்சதா இல்லையா? உங்களுக்கு அப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க கையில் பணம் இருக்குது, அரசாங்கத்துடைய பவர் இருக்குது, என்ன வேலைலாம் செய்யலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு நிச்சயமாக ஓட்டு மட்டும் மாற்றி போடுவாங்க. திமுக கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்குது, அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் மாற்று கூட்டணி உருவாகுதுன்னு விசிகே சொல்கிறாரு. விசிகே திருமாவளவன் அவங்க கூட்டம் வலுவான்னு எப்படி சொல்ல முடியும்? எண்ணிக்கையில் கூடியிருக்குன்னா எண்ணத்தில் கூடியிருக்கா, எண்ணிக்கையில் கூடியிருக்கா? மக்களுடைய எண்ணம் தான் முக்கியம். மக்களுடைய எண்ணம் இன்றைக்கி மனம் மாறி இருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்பு உள்ள பொதுத்தேர்தல் தான் எடுத்து பாருங்கள். முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போதே நிறைய கூட்டணி சேர்த்தாங்க. அவங்க ஜெயிச்சாங்களா? வெற்றி பெறல. ஆனால் கூட்டணி என்பது முக்கியமல்ல. நீங்கள் ஆட்சி செய்யும்போது மக்களுக்கு என்ன நன்மையை செய்தீர்களா, தீமை செய்தீர்களா, அதை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. பீகாரில் உள்ள நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு இபிஎஸ்க்கு ஏற்படும் அப்படின்னு துணை முதல்வர் விமர்சனம். இது பிஜேபி கபலீகரம் பண்ணிடும். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இதை பத்திரிக்கை போட்டால் நீங்கள் அதை வேறு நீங்கள் பெருசாக போடுங்க. ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறீங்க, ஆனால் தமிழக அரசு நடவடிக்கை இல்லை. தமிழக அரசு மக்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. 17ஆம் தேதி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அதில் எங்களுடைய கருநாகராஜன், ஜெயபிரகாஷ், தமிழிசை திருநெல்வேலியில் கலந்துக்கிறாங்க. நான் மதுரையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் மதுரையில் கலந்து கொள்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் கலந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டம், அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக மக்களுக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்களோ, எதிரான என்ன செயலெல்லாம் ஏற்பட்டதோ, அதுவும் உதாரணமாக கஞ்சா, போதைப்பொருள், நடைபெறுகிற படுகொலைகள், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்படும்.